அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து மதுரை 4 லேன் ஹைவேல இருக்கேன். நைட் டிரைவிங் பண்ண போகிறேன். டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 o'clock. வாட்ச் உங்களுக்கு தலைகீழாக தெரியும், 2 மணிக்கிட்ட ஆச்சு. ஸோ நான் இப்போ கிளம்பியிருக்கேன். இந்த நைட் டிரைவிங்கில் நம்ம ஹைவேல எப்படியெல்லாம் டிரைவிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். ப்ளஸ் கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு தெரியும் பொழுது அந்த நைட் டிரைவிங் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். 2 வீலர்ஸ் நைட் டைமில் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி ஜங்ஷன் பாயிண்டில் சின்ன சின்ன கிராமங்கள் இணையும் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. அப்படிங்கிறனால இந்த நைட் டிரைவிங் ஹைவேல ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டெஸ்டினேஷனுக்கு நம்ம குயிக்காக போயிடலாம் அப்படிங்கிற ரீசன்னால தான் நான் என்ன பண்ணுவேன், நைட் டிரைவிங்கை அதிகமாக செலக்ட் பண்ணுவேன். ஆனால் நைட் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சைடு வியூ மிரர்ஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளார் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கா, நல்லா தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் தெரியுதா பாருங்கள். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு வண்டி வரும் பாருங்கள், அப்போ தெரியும். இது கிளார் அடிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இப்படி இருக்கு இல்லையா. இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்ணு பயங்கரமாக கூசும். அதே சமயத்தில் இது ஆன்டி கிளார் பொசிஷன் சொல்கிறோம். இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்ணு கூசாது. அதாவது பின்னாடி வரக்கூடிய வாகனோட லைட்டுடைய அந்த கிளார் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு கூசாது. இது சில கார்களில் இருக்காது. சில பேஸ் மாடல் கார்களில் இந்த மாதிரி மிரர்ஸ் இருக்காது. ஸோ இதில் உண்டு. இப்படி உங்கள் காரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்டி கிளார் பொசிஷனில் இதை வச்சுக்கிடணும். ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். வந்தவுடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கண்ணு கூசுறமாக இருக்க அந்த வருது. அதே சமயத்தில் பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு வண்டி தான் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு வண்டி வருது பாருங்கள். அந்த வண்டியுடைய வெளிச்சம் பாருங்கள், ஹெட்லைட் வெளிச்சம் நம்ம கிளார் அடிக்குதா, அதே பாருங்கள். இப்போ பாருங்கள், கிளார் அடிக்காமல் தெரியுதா? அது ஒரு கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே ஓகே, எப்போவுமே அப்போ இன்னொரு வண்டி வருது பாருங்கள். ஓகே, நம்ம கிளார் அடிக்குது கண்ணில். ஸோ இப்படி வச்சா கிளார் அடிக்கலையா பாருங்கள். இங்கே பாருங்கள், கிளார் அடிக்கலையா? அவ்வளோதான். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயத்தையுமே நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம நைட் டிரைவிங்கில் நல்லா தூக்கம் வரும் இல்லையா, அப்படி தூக்கம் வர்ற டைமில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு ஓரமாக நிறுத்திட்டு ஹசார்டு வார்னிங் லைட்டை போட்டுட்டு தூங்கக்கூடாது. அது கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது. பர்டிகுலராக நம்ம ஃபேமிலியோடு போகும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு இருட்டான பகுதியில் கொண்டு ஓரமாக நிறுத்திட்டு அப்படி தூங்குறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலேயுமே அது பாதுகாப்பானது கிடையாது. அப்படிங்கிறனால நீங்கள் எங்கே நிறுத்தணும் அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க், ஃபியூல் பங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே உள்ள ஸ்டாஃப்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டு நீங்கள் மார்னிங் கூட எந்திரிச்சு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோல்கேட் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கூட நிறுத்திட்டு தூங்கிட்டு போகலாம். அப்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில் கொண்டு போய் அந்த மாதிரி நிறுத்துறது பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி கிடையாது. 2 லேன் ஹைவேயாக இருந்தாலும் சரி, 4 லேன் ஹைவேயாக இருந்தாலும் சரி, நம்ம டிரைவிங் செய்யும் பொழுது லெஃப்ட் சைடு லேனில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கணும். ஓகே, எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் லேனை தேர்ந்தெடுக்க கூடாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ரைட் லேனில் போயிட்டுருக்கு. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரி கிடையாது, இது தவறு தான். ஆனால் இங்கே பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் லேனை தேர்ந்தெடுத்து போகிறாங்க, பர்டிகுலராக ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம். அதுக்கு நான் பல பேர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹெவி டிரைவர் ஓட்டுநர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் லெஃப்ட் லைனில் போனோம் அப்படின்னா பகல் நேரங்களில் எங்களுக்கு 2 வீலருடைய தொல்லை தாங்க முடியல. 2 வீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்டில் ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் அவங்க 2 வீலர்ஸ் போகணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் லைனுக்கு உள்ளே நிறைய இடைஞ்சல் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஹெவி ட்ரக்ஸில் நாங்கள் 25 டன்னு 40 டன்னு வச்சு போகிறதுனால எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரேக் அடிப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிரைவிங் பண்ணும்பொழுது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ரைட் லைனை செலக்ட் பண்ணி போனோம், அப்படி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் லெஃப்ட் லேனில் போயிட்டுருக்கணும். இப்போ நான் போகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் லேனில் நீங்கள் போயிட்டுருக்கணும். ஓவர்டேக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் லைனை செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நான் டிம் பிரைட் பண்ணணும். ஏன்னா
இப்படி ஒரு வாகனம் வருது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா. ஸோ டிம் பிரைட், இதை வந்து லோ பீம் ஹை பீம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். சிலர் வந்து டிம் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து டிம் பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து டிம் பிரைட் அப்படின்னு சொல்கிறேன். டிம் அப்படிங்கும் பொழுது கீழே வந்து நல்லா தெரியும், பிரைட் போடும் பொழுது ஃபுல்லாக லாங் ஷாட்டில் வந்து நல்லா தெரியும். ஓகே, அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி லெஃப்ட் லேன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும். நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் லேன் செலக்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் லேனுக்கு வந்து வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் லேனில் ஏதாவது ட்ரக்கு காரெல்லாம் வரிசையாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் வரிசையாக வண்டிகள் வந்து லெஃப்ட் லைனில் வரிசையாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், இப்படி ரைட் லைன் போகும்பொழுது எப்போவுமே இண்டிகேட்டர் போடணும். இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து வரிசையாக வண்டி இருக்குன்னு என்ன பண்ணணும், அதை ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடிங் பண்ணி ஃப்ரண்டில் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் லெஃப்ட் லைனுக்கு வரணும். அப்படியே ரைட் லைன்லேயே போயிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் ப்ராப்பரான ஒரு ரூல். ஆனால் இங்கே வந்து அப்படி நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. ஓகே, மாறி மாறி போகும். அதாவது ஹெவி ட்ரக்ஸ் எல்லாம் ரைட்டில் போகும். ஓகே, லெஃப்டில் வந்து ஓவர்டேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போகும், ரைட்டில் மாற்றி போக வேண்டியிருக்கு. இப்படி இங்கே ஓட்டுறதுக்கு ஏத்தாற் போல் நம்ம என்ன பண்ணணும், மாறி மாறி டிரைவிங் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஸ்லோவாக போகக்கூடிய வாகனங்கள் சொல்கிறோம். பல வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெவி ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவாங்க. அவங்க வந்து கண்டிப்பான முறையில் லெஃப்ட் லைனில் தான் போகணும். இப்போ இந்த ட்ரக்கு பாருங்கள் ஃப்ரண்டில் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரக்கு வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க, லெஃப்ட்லேயே போயிட்டுருக்காங்க. ஆனால் பல ட்ரக்குகள் வந்து ரைட்டில் தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ணணும், ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு டிம் பிரைட் வந்து போடணும். ஒருவேளை டிம் பிரைட் போடும் பொழுது இந்த ட்ரக் என்ன பண்ணணும், சில நேரங்களில் ட்ரக் மட்டும் இல்லை பல வாகனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர்டேக்கிங் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா அவங்க வந்து அப்படி ஒதுங்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஹார்ன் பண்ணிக்கிடணும், ஹார்ன் பண்ணிட்டு போகணும். பகல் நேரங்களில் வந்து ஓவர்டேக்கிங் பண்ணும் பொழுது நம்ம ஹார்ன் அடிக்கிறோம். அதே சமயத்தில் இரவு நேரங்களில் வந்து அதிகமாக தேவைப்படாது. இருந்தாலும் நீங்கள் டிம் பிரைட் அடித்தும் அந்த வாகனங்கள் வந்து ஒதுங்கலை, உங்களுக்கு வழிவிடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஹார்ன் அடிக்கணும். அதுக்கு என்ன காரணம், வழிவிடாத காரணம் என்னென்னா, பல நேரங்களில் இந்த லாங்காக போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த அரை தூக்கத்திலேயே போயிட்டுருப்பாங்க. அவங்க வந்து சில நேரத்தில் டிரைவிங் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும், அப்படியே லெஃப்ட் ரைட் அலசி அலசி போகிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்வேன். பொதுவாகவே இந்த நைட் டிரைவிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பிலோ 100க்கு கீழே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி போவேன். அந்த டிரைவிங் வந்து ரொம்பவே ப்ளஷராக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்காது. பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஏசி போட்டிருந்தாலும் கூட இரவு நேரத்தில் போகக்கூடிய அந்த ஒரு ப்ளஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பகல் நேரத்தில் கிடைக்காது. அப்படிங்கிறனாலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 2 வீலர்ஸ் வந்து வரவே மாட்டாங்க. அப்படிங்கிறனால நமக்கு ரோட்டில் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கலாம். என்ன ஒன்று, கரெக்டாக ஓவர்டேக் பண்ணி கரெக்டாக போகிறதுக்கு வந்து கற்றுக்கிடணும். விண்ட்ஷீல்டு வாஷரில் நீங்கள் தண்ணி வந்து எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக பாருங்கள், எனக்கு வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணாடி க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து திடீர்னு எனக்கு அழுக்காயிடுச்சு அப்படின்னா நான் வெளியே இறங்கி தொடச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, ஸ்ப்ரே பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிட்டே போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெளிவாக தெரியும் இல்லையா. இதற்காக நீங்கள் வெளியே இறங்கி போய் துடைக்கணும் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு லாங் டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், டிம் பிரைட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ரைட் லைன் வந்துட்டு எகெயின் நான் லெஃப்ட் லைன் வந்து போயிடுறேன் பாருங்கள். இடது பக்க லைனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்படித்தான் நீங்கள் பயணம் பண்ணணும். அதே சமயத்தில் 2 லேன் ஹைவே இருக்கு இல்லையா, 2 லேன் ஹைவேல உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து வண்டி வருவாங்க இல்லையா. இப்போ இதில் வந்து ஆப்போசிட்டில் வரமாட்டாங்க. நமக்கு இந்த ரோடு வந்து லெஃப்ட் லைன் ரைட் லைன் நம்மளோடது தான். ஆனால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய வாகனங்கள் 2 லேன் ஹைவேல வரும்பொழுது அங்கே வந்து இந்த டிம் பிரைட் போடுறோம் இல்லையா, லோ பீம் ஹை பீம் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஆப்போசிட்டில் வந்து ஒரு வண்டி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி லோ பீம் பண்ணிடணும், அதாவது டிம் பண்ணிடணும். அவங்க கிராஸ் பண்ண பிறகு பிரைட் பண்ணலாம். ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, ஒரு சின்ன பைக் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து
ரொம்ப கண்ணு கூசக்கூடாது அப்படிங்கிறனால உடனடியாக என்ன பண்ணிடணும், டிம் பண்ணிடணும். இப்படி டிம் பிரைட் அப்படிங்கிறது 2 லேன் ஹைவேல ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரி 4 லேன் 6 லேன் ஹைவேல ஓவர்டேக்கிங் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைப்படும், இந்த டிம் பிரைட்டை வந்து பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. நான் வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு பார்க்குறேன். ஓகே, ஓவர்டேக் பண்ணிடலாம். டிம் பிரைட் போடுறேன். ஓகே, டிம் பிரைட் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லேன் வந்துடுறேன். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போவும் பாருங்கள், இந்த ட்ரக் வந்து ரைட்டில் தான் போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி அவங்க ரைட்டில் போகக்கூடாது, அவங்க லெஃப்டில் தான் போகணும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஓவர்டேக் பண்ணுறத டிம் பிரைட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம போக வேண்டியிருக்கு. இங்கே சூழ்நிலைகள் காலப்போக்கில் மாறும் அப்படின்னு நம்புவோம். அதாவது லெஃப்ட் லைனில் ஸ்லோவாக போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் வரும், ரைட்டில் வந்து கரெக்டாக ஓவர்டேக் பண்ணுற வெஹிக்கிள்லாம் போகணும். பல பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா ரைட் லைனில் ஓவர்டேக்கிங் பண்ண பிறகு ஸ்பீடாக நம்ம போயிடலாம், அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல பாசிபிளே கிடையாது. காலங்கள் மாறின பிறகு இதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜருக்கு வந்துருச்சு அப்படின்னா லெஃப்ட் லைனில் போகணும், ரைட்டில் ஓவர்டேக் பண்ணணும், மறுபடியும் நீங்கள் லெஃப்டில் வரணும். ஆனால் இந்த நடைமுறை வந்து இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எதிர்காலத்தில் இது நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமும் கூட. இப்போ இங்கே லெஃப்டில் பாருங்கள், இந்த டார்ச் லைட் வச்சுட்டு யாரோ வர்ற மாதிரி நமக்கு தெரியும் பாருங்கள். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூருக்கு போகக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் வந்து நடந்து வராங்க. இவங்க டார்ச் லைட் இல்லாமல், இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா டார்ச் லைட்டு போட்டு வராங்களா, அந்த டார்ச் லைட்டு மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க நடந்து வர்றதே தெரியாது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் எதுவும் வைக்கல, நடந்து வர்றதே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஷர்ட்டில் பேக்கில் எல்லாம் ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் வைக்கணும். ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த டார்ச், சிலர் வந்து டார்ச் வச்சுட்டு வராங்க, நமக்கு எத்தாப்பில் தெரியுது ஓகே யாரோ வராங்க அப்படின்ட்டு. டார்ச்சே இல்லாமல் நடந்து வர்றவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க பக்கத்தில் போன பிறகு தான் அவங்கள தெரியும், விசிபிளாக தெரியும். இரவு நேரங்களில் சடனாக பக்கத்தில் வந்தவுடனே அவங்கள பார்த்த உடனே ஏதாவது விபத்துகள் நடந்துருது. அப்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய ஆடைகளில் வந்து ஏதாவது ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ஒட்டிட்டு வரலாம். ஒரு பயணத்திட்டத்தை வந்து அவங்க மேற்கொள்ளும் பொழுது முன்னக்கூட்டியே அந்த ஒரு சேஃப்டியை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிறதுனால அந்த பயணம் வந்து நல்லபடியாக நிறைவடையும். ஒரு கோவிலுக்கு போகிற இடத்துல ஏதாவது விபத்து நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்டிமெண்ட்டாக, ரொம்பவே மனசுக்கு வேதனைகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால குறைந்தபட்சம் இந்த ஒரு ரிஃப்ளெக்டரையாவது அவங்க வைக்கிறது நிச்சயமாக அவருடைய உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இப்போவும் பார்த்தீங்கன்னா நடந்து வராங்க சரியா. திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்த உடனே ஒரு ஆள் வராங்க, திடீர்னு ஓவர்டேக்கிங் நடந்துட்டு இருக்கீங்களா, 2 வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கு, 2 ட்ரக்கு இல்லைன்னா ஒரு பெரிய வண்டி ஏதாவது கிராஸ் பண்ணுது, ஓவர்டேக் பண்ணும் பொழுது அந்த இடம் வந்து பத்தலை அப்படின்னு வைங்களேன். இவங்க வந்து ரோட்டை தாண்டி இந்த பக்கம் நடந்து வந்தாங்கன்னா ஒரு செகண்டு பக்கத்தில் வந்து பார்த்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது வாகனத்தை இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள் ரைட் சைடில் ட்ரக் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணும் பொழுது வழக்கம் போல் டிம் ரைட் வந்து பண்ணுறோம், போயிட்டே இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம ஹார்ன் பண்ணணும். அது வந்து இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு தேவைப்படாது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மளை ஒட்டியே வந்துட்டு இருப்பாங்க, நமக்கு வழி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் ஹார்ன் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு 2 மணி போல் நைட்டில் கிளம்புனேன். மதுரை வரும்பொழுது ஒரு 4:15 அந்த மாதிரி டைம் இருக்கும், 4:15 4:30 இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நல்லா தூங்கிட்டு காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சு அப்படியே மேட்டுப்பாளையம் நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து இதில் இடையில ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இடையில வந்து ஒரு டெம்பிள் சிட்டி ஹோட்டல் வரும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் ஏதாவது முடிச்சுட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, இந்த ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் உங்களுக்கு டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்படி மெதுவாக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு லேன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த யூ டர்ன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் தேவைப்படுற ஒரு லேன் அது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடணும், இந்த லேனுக்கு வந்துட்டு அப்படியே மெதுவாக திரும்பிக்கிடலாம். ஓகே, இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள்.
எப்போவுமே யூஸ்வலாக இந்த ரூட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். In 400 meters, turn left onto Tatham Road. Head southwest towards State Highway 37. இப்போ பாருங்கள், சாலையில் வந்து பழனிக்கு பாத யாத்திரையாக போகக்கூடிய பக்தர்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஹை ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ ஒரு வண்டிக்கு பின்னாடியே கூட நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஹார்ன் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துட்டே போகணும். இல்லை அப்படின்னா அது வந்து ஏதாவது நான் நடந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக வந்து உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ ஹார்ன் பண்ணிவிட்டு போகிறது வந்து பெஸ்ட் ஐடியா. ஓகே, இப்போ வந்து நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு அப்படியே மேட்டுப்பாளையம் போகிறேன். இப்போ வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசையர் ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொண்ட இந்த டிசையர் வந்து எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து எப்படியான சுச்சுவேஷனில் எப்படி டிரைவிங் பண்ணி வந்தேன் அப்படின்னா, நைட்டில் கிளம்பி ஃபுல்லாக ஹைவே 4-வே ஹைவேல வந்து ஒரு 100 பிலோ 100 அதாவது 80லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி 2000லேருந்து 2500 ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி வந்தேன். ப்ளஸ் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து ஃபுல் டிராஃபிக்கு. அந்த ஃபுல் டிராஃபிக்கையும் கடந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இப்போ வந்து மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்பிஎம்மை வந்து கரெக்டாக ஒரு 2000 ஆர்பிஎம் அல்லது 2500 மேக்ஸிமம் ஆர்பிஎம்மை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரைவ் பண்ணி அப்படியே ஆக்சலரேஷன் வந்து சாஃப்ட் ஃபுட்னு சொல்கிறோம். சாஃப்டாக ட்ரைவ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். அது எந்த காராக இருந்தாலும் சரி. இதுலேயும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், ஓடோமீட்டர் ரீடிங் வந்து 7757 கிலோமீட்டர். ஓகே, மொத்தமே இந்த கார் வந்து 7757 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த கார் வந்து 2023 நவம்பர் மாடல், ஒரு 3rd ஜென்ரேஷன் டிசையர் இது. ஸோ இந்த காரில் வந்து நமக்கு ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணியிருந்தேன். அது எவ்வளோன்னு பார்ப்போமா? ஓகே, 341.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட நான் வந்து சென்ட்ரல் பகுதிக்கு வந்துட்டேன். கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 341 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். வாவ், 25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக வந்து 4-வேல வந்து நான் வந்தேன். ஏசி போட்டு தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2000 to 2500 ஆர்பிஎம் ரேஞ்சு தான், அதுக்கு மேலே நான் போகவே இல்லை. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80, சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 90, 95 அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போகவே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு சிட்டிலையும் வந்து கோயம்புத்தூர் சிட்டிலையுமே ஒரு 15 கிலோமீட்டர் ஃபுல் டிராஃபிக்கில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நமக்கு 25 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜ் மைலேஜ் கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல மைலேஜ் தான். ஒருவேளை நம்ம பகல் நேரங்களில் வந்தோம் அப்படின்னா நம்ம 4 லைன் ஹைவேல வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்ல, 2 வீலர்ஸ்லாம் வரும், அதிகமாக இருக்கும். அப்படிங்கனால மேபி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் குறைச்சாலும் கூட, ஒரு 2 கிலோமீட்டர் குறைச்சாலும் 23 கிலோமீட்டர் ஆவரேஜ் வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு மைலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால தான் இந்த டிசையர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு காரணம். டிசையர், ஸ்விஃப்ட்டு, இந்த மாதிரி மாருதி கார்களை வந்து பல பேர் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைலேஜ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஆனால் சில கார்களில் என்ன தான் சாஃப்டாக ட்ரைவ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட மைலேஜ் மேலே கிடைக்காது. ஆனால் மாருதி சுசுகி பொறுத்தளவில் அவங்க சொல்கிறத விட கூட மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.